விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் வழிபாட்டுக்குரிய 21 இலைகள் பற்றிய தகவலை நேற்றைய நிகழ்ச்சியிலே பார்த்திருப்பீர்கள். நேற்றைய தினம் நிகழ்ச்சியிலே விநாயகருக்கு பூஜை செய்வதற்கு பயன்படுத்தும் 21 இலைகளை பற்றி சொன்னேன். விநாயகருக்கு ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்தி அன்று 21 இலைகளை கொண்டு பூஜை செய்ய வேண்டும், அர்ச்சனை செய்ய வேண்டும். விநாயகரை வணங்குவதற்கு உங்களுக்கு எப்படி வேணாலும் சொல்லி வணங்கலாம். எளிமையின் மொத்த உருவம் விநாயகர். குழந்தை மாதிரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அவர் மனுஷங்க மாதிரிலாம் பந்தாலாம் அவர் கிடையாது. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா அப்படின்னு குழந்தைய கொஞ்சற மாதிரி கொஞ்சம் அவருக்கு பூஜை பண்ணலாம். உங்களுக்கு அந்த மந்திரங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. மனப்பூர்வமாக உண்மையான பக்தியோடு அன்போடு இலைகளை போட்டு வழிபட்டால் போதும். விநாயகரை ஆவாகனம் செய்வதற்கு மஞ்சப்பொடி கொஞ்சம் பிடிச்சி வச்சு அதில் பிள்ளையாரை வரவழைக்கலாம். மகா கணபதியும் தியாயாமி ஆவாகயாமின்னு அங்கே வந்துடுவார் அவர். களிமண்ணை பிடிச்சி வச்சு அதில் பிள்ளையாரை வரவழைக்கலாம். பிள்ளையாரே இங்கே வா, உன்னை நான் கும்பிட்றேன் அப்படின்னு களிமண்ணை வச்சா அந்த களிமண் பிள்ளையார் ஆகும். சந்தனத்தை உருட்டி வச்சா அந்த சந்தனம் விநாயகர். மஞ்சளை பிடிச்சி வச்சா அந்த மஞ்சள் பிள்ளையார். வெல்லத்தை கொஞ்சம் வச்சா அது வெல்லம் பிள்ளையார். பிள்ளையார் பூஜைக்கு பிள்ளையார் விக்கிரகம் வாங்கிறதுல கிடைக்கல, நல்ல மழை, வெளியில் போய் பிள்ளையார் சின்னதாக மண்ணில் வாங்கிட்டு வந்து எப்போவுமே அது கூட வாங்கிறதுக்கு முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கிற வெள்ளைக்கட்டி எடுத்து வச்சு அதில் பிள்ளையார் ஆவாகனம் பண்ணி பண்ணலாம். அந்தளவு எளிமையான ஒரு கடவுள். சௌலபியம் அப்படின்னா அது பிள்ளையார்கிட்ட தான் முதல்ல சொல்லணும். பசுஞ்சாணத்தை வைத்து கூட விநாயகரை ஆவாகனம் செய்வது உண்டு. வெல்லம், மஞ்சள், சந்தனம், பசுஞ்சாணம், மாவு, இப்படி ஏதேனும் ஒரு பொருளிலே அவரை உன்னை உருட்டி வச்சு இதுதான் பிள்ளையார்னா அது பிள்ளையார். அப்படி ஒரு எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகர் வழிபாட்டிலே இந்த 21 இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்தால் நமக்கு அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலனை கொடுக்கும் என்பதை பற்றி நேற்றைய நிகழ்ச்சியிலே சொன்னேன். அந்த 21 இலைகளை இப்பொழுது மீண்டும் நினைவுபடுத்திவிட்டு அடுத்து 21 மலர்களுக்கு செல்வோம். விநாயகர் வழிபாட்டுக்குரிய 21 இலைகள் அரச இலை, அகத்தி இலை, கரிசலாங்கண்ணி இலை, தாழம்பு இலை, மரிக்கொழுந்து, ஜாதி மல்லி இலை, ஜாதி மல்லி பூ இல்லை அதோடைய இலை, தேவதாரு, மருத இலை, எருக்க இலை, எருக்கஞ்செடி இலை, வில்வம், அருகம்புல், ஊமத்தை இலை, இலந்தப்பழ இலை, இலந்தங்காய் இலந்த பழம் பார்த்துருக்கோம், அந்த இலந்த கொடியில் இருக்கிற இலை, இலந்தை இலை, மாதுளை இலை, மாதுளம் பழம் பழுக்குதில் அந்த மரத்துடைய இலை, மாதுள இலை, அது ரொம்ப முக்கியமானது. கண்டங்கத்திரி, அரளி, வில்வம், நாயுருவி. நாயுருவி சாலைகள் ஓரத்துலலாம் கூட இருக்கும், சுலபமாக கிடைக்கக்கூடியது. இதில் அந்த தேவதாரு தான் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அது மூலிகை வியாபாரம் செய்பவர்களிடம் சொன்னால் அதை நமக்கு மூலிகை இலைகளை வியாபாரம் செய்பவர்கள், விற்பனை செய்பவர்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அது தேவதாரு கிடைக்கும். தேவதாரு, மருதம், விஷ்ணு கிரந்தி இதெல்லாம் தான் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். மற்ற எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான். முல்லை இலை, நாயுருவி இதெல்லாம் அந்த 21 இலைகள். மரிக்கொழுந்து, தவனம் இதெல்லாம் பூக்கடையிலே கிடைக்கும். வில்வமும் கிடைக்கும். துளசி கூட விநாயகருக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று பயன்படுத்தலாம். மற்ற நாட்களில் துளசி பயன்படுத்த மாட்டார்கள். சொல்றதுக்கு வேற ஏதாவது நான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சே தான் பண்ணிருக்கேன். ஏன் இப்படி பண்ண? யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்க முடியாதா? உனக்கு இதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவீங்க. என்ன என்ன செப்பல் இங்க பாத்தீங்களா? நமக்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். இருக்கு முத்து எதை உருவாக்கி விட்டா செல்வி பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட மட்டுமா செய்யறான்? நாம தான் என்ன உனக்கு வேற குரல் போயிடுச்சு. தானா என்ன பண்ண போற? விருப்பப்படியே மருமகளா வாழ போற. என்னுடைய ஸ்தானம் அவன் அவரை பத்தி அவர் எந்த முடிவு எடுத்தாலும் நீயே முடிப்பாடா.